திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும். ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக பதில் சொல்லணும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. பட் இப்ப நம்ம கேட்கறது அந்த வெள்ளை கணக்கு படியாக கொடுத்தது 509 தான். ஆனால் எங்கிருந்து 900ங்கிற வார்த்தை வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்த தகவல் 2022-21 தேர்தலுக்கு வெள்ளையாக கொடுத்தது தவிரவும் கேஷாகவும் ஸ்வீட் பாக்ஸ்களாகவும் 3000 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் திமுகவிற்கு போனது என்றும் அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஸ்டாலின் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் கோயம்புத்தூரில் பேசி திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னு பேசியதாக ஒரு தகவல். அதன் பிறகு பிப்ரவரி 2023 ஒரே நாளில் 23 புதிய கம்பெனிகள் அத்தனையிலேயும் டைரக்டராக ஆதவர்ஜுனோடைய மனைவி டெய்ஸி ஆதவர்ஜுனா டைரக்டராக சேர்ந்தார். 17 என்டைட்டிஸுக்கு சொந்தமான இது லாட்ரி மார்ட்டினுடைய நிறுவனம் 4000 கோடி சிக்கிம் லாட்ரிக்கு ஏமாத்திருக்குங்கிற வழக்கில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இதோடைய பேக்ரவுண்டு. இந்த 900 கோடிங்கிறதுக்கு இன்றைக்கி நாளைக்கு விளக்கம் வருமானு நம்ம சொல்கிறது. இந்த 365 கோடியில் 84% படி அன்னோன் டோனர்ஸ்னு சொல்லி வாங்கியிருக்கிறது தான். அதாவது 20,000க்கு கீழே, அதுக்கு மேலே இருந்தால் ரெசிப்ட் போட்டு பேர் போட்டு தரணும். ஸோ இப்போ ரெசிப்ட் போடாமல் 84% வாங்கியிருக்காங்க. ஆனால் லாட்ரி மார்ட்டின் அந்த 19-24 காலகட்டத்தில் தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுக்கறது. ஏன்னா தேர்தல் பத்திரத்தில் கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களில் பொருளாளருக்கு மட்டும்தான் தெரியும். தலைவர்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா அதானி, அம்பானி, தமிழ்நாட்டு அதானியான சன் டிவி இவங்கள்லாம் தான் அதிகம் கொடுப்பாங்கன்னு பார்த்தால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்தது ஆதவர்ஜுனாவுடைய மாமனாருடைய நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் 1400 கோடி. விஜய் செய்ய வேண்டியது டிவிஎஸ்சியோ அல்லது சிபிசிஐடி வச்சு வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தரணும். வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தராததால் தான் ஸ்டாலின் இப்பொழுது எக்ஸ் சிஎம்மாக எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏவாக இருக்கார். அதனால விஜய் இதே மாதிரி பேசிட்டு இல்லாமல் ஆக்ஷனில் காட்டணும். ஏன்னா போன வாரம் போட்ட ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று ஒரு லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. மாநில கட்சிகள் பெற்ற நன்கொடைகள், அதிகம் நன்கொடை பெற்ற முதல் 10 மாநில கட்சிகள் அப்படிங்கிறதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக 365.78 கோடி ரூபாய் கிட்ட நன்கொடை வாங்கியிருக்காங்க. இதை ஒட்டி தான் நேற்று சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் போச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லாட்ரி முதலாளிகிட்டேருந்து ஒரு 900 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, அது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். உதயநிதி அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் அமைச்சர் அவர்கள் கேட்டாங்க. இது எனக்கு அதை அவருடைய மாமனார்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னோடனே இவருக்கு பதில் கொடுத்து அவங்க அப்பாட்ட கேட்டாலே தெரியும், வழக்கம் போல் அவங்களுடைய டைலாக் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் போச்சு. நேத்திய விவாதத்தில் இது கொஞ்சம் ஒரு காரசாரமான விவாதம்னே சொல்லலாம். என்ன அந்த 900 கோடி இவங்க என்ன மறைக்கிறாங்க? ஏன் மாமனார்கிட்ட கேட்கட்டும், இவர் அப்பார்கிட்ட கேட்கணும்? இல்லை, ஆதவ் இதை ஆரம்பித்ததுக்கு என்னை திருட்டு லாட்ரின்லாம் என்னை பேர் வச்சு அழைக்கிறாங்க. எனக்கும் லாட்ரி பிஸ்னஸ்க்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இருங்க, அதான் வரேன். அந்த லாட்ரி நிறுவனத்திடம் இருந்து திமுக 900 கோடி வாங்கி இருக்கிறது. அதை பற்றி கேட்கணுன்னா அப்படின்னு சொன்ன உடனே இவர் மாமனார்னு சொன்னது நீங்கள் சொன்னீங்க. முதல்ல எனக்கு என்ன குழப்பம்னா,
இந்த பணம் வெள்ளையாக கொடுப்பது. நீங்கள் இன்னொன்று நேற்று சொன்னீங்க 385 கோடி திமுகவுக்கு வந்திருக்கின்ற 68 கோடி. அதுக்கு அடுத்த கட்சியே உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் 188 ஆல்மோஸ்ட் பாதி. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 184.9. 184க்கு 2 போட்டீங்கன்னா 368 தான், ஆல்மோஸ்ட் பாதி. ஆமா, திமுக வந்து 365. ஸோ கிட்டத்தட்ட பாதி தான் வந்திருக்கு. இதுல இன்னொன்னும் சொல்றேன், இதுல சொல்லாத டேட்டா 20,000 கீழே கொடுக்குறவங்க பேரை சொல்ல வேண்டாம். கம்பெனிகள் கொடுத்தா இப்போ லாட்ரி மார்ட்டின் கொடுத்தாருன்னா அது தேர்தல் பத்திரத்தில் கொடுத்ததுனால தெரியும். ஆனால் 20,000 கீழே நானும் நீங்களும் போய் கொடுக்குறதோ யார் கொடுத்தாலும் 50 20,000 கீழே இருந்தா தேமுதிக கூட லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 0.50 கோடி, அது 50 லட்சம். நாம் தமிழர் 2.87 கோடி. இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம டாப் 10ல் அது வந்திருக்குங்கிறதுனால வந்திருக்கு. நம்ம சொல்றது இந்த 365 கோடியில் 84% படி அன்னோன் டோனர்ஸ்னு சொல்லி வாங்கியிருக்கிறது தான். அதாவது 20,000 கீழே, அதுக்கு மேலே இருந்தால் ரெசிப்ட் போட்டு பேர் போட்டு தரணும். தேவப்பிரியா 500 ரூபா கொடுத்தா பேர் போடாமல் கொடுக்கலாம். 500 ரூபா 500 கோடியா? 500 ரூபாய் கொடுத்தா நம்மளால 500,000 தான் கொடுக்க முடியும். அதே தமிழ் அமுதன் வந்து 21,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் பேர் போட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ ரெசிப்ட் போடாமல் 84% வாங்கியிருக்காங்க. ஆனால் லாட்ரி மார்ட்டின் அந்த 19-24 காலகட்டத்தில் தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுக்கறது. ஏன்னா தேர்தல் பத்திரத்தில் கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்கள பொருளாளருக்கு மட்டும்தான் தெரியும். ஐ மீன் தலைவர்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உதாரணமாக நம்ம இருக்கிறது ஈக்காட்டு தாங்கல் பகுதி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குன்னு ஒரு சின்ன கட்சிக்கு கொடுக்குறீங்க. அது நீங்கள் சின்ன கட்சிக்கு கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சால் 10,000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உடனே ஆளுங்கட்சி, மத்திய ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இதை விட இங்கே பேட்டை இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து இன்னும் அதிகமாக கேட்பாங்க. இதனால சீக்கிரசி இருக்கட்டும்னு பிளான் பண்ணாங்க. அவங்களும் வெள்ளையாக அதை இதுலேயும் எழுதலாம், அவங்களுடைய வரவு செலவு கணக்கில் எழுதலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் அப்படி ரகசியமாக வைக்க தப்புன்னு வெளியில் வரணுன்னு ஒன்று நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா, அதானி, அம்பானி, தமிழ்நாட்டு அதானியான சன் டிவி இவங்கள்லாம் தான் அதிகம் கொடுப்பாங்கன்னு பார்த்தால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்தது ஆதவர்ஜுனாவுடைய மாமனாருடைய நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் 1,400 கோடி. சார், எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். நன்கொடைன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் யாரு கொடுக்குறா? பிசினஸ் மேன்ஸா, யாரு, என்ன? இல்லை, 2 விதமாக இருக்குது. ஒன்று, கம்பெனிகள் ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு, இப்போ டாட்டா இவங்கெல்லாம் ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சிக்கு அதிகமாகவும் எதிர்கட்சிக்கு குறைவாக, இல்லை மாறுங்கிறப்ப மாற்றி கூட கொடுப்பாங்க. சரி, இந்த தடவை தோக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்த தடவை திமுக வராது அப்படிங்கிறப்ப மேல் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தாண்டி ஓகே, இது வருவோம். நேற்று அதே பட்ஜெட்டில் வந்தப்போ சொல்லிடு. ஸோ அந்த தேர்தல் பத்திரங்கள் யார் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு வெளியில் விடணும்னு சொன்னப்போ அவங்க கொடுத்த 1,400 கோடியில் 539 கோடி மேற்கு வங்காளத்தின் திரிணாமுல் காங்கிரஸ். இந்த 2 வருஷத்தில் 2வது வந்த கம்பெனி. அடுத்து அதிகமாக பெற்றது 509 கோடி திமுக. இதுக்கு அடுத்தது 150 கோடி ஆந்திராவுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், 100 கோடி பிஜேபி, 50 கோடி காங்கிரஸ். ஸோ எல்லா கட்சிக்கும் கொடுத்தாரு, பட் அதிகமாக கொடுத்தது 3 மாநில கட்சிகள். இப்போ இந்த கணக்கில் மாநில கட்சிகளில் திமுக தான் ஃபர்ஸ்ட் பிளேஸா? இல்லை, அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கினதில் அன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நம்பர் 1ல் இருந்துச்சு. இப்போ மாறி இருக்கு, அதுதான் வித்தியாசம். பட் இப்போ நம்ம கேட்கறது அந்த வெள்ளை கணக்கு படியாக கொடுத்தது 509 தான். ஆனால் எங்கிருந்து 900ங்கிற வார்த்தை வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்த தகவல் 2022-21 தேர்தலுக்கு வெள்ளையாக கொடுத்தது தவிரவும் கேஷாகவும் ஸ்வீட் பாக்ஸ்களாகவும் 3000 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் திமுகவிற்கு போனது என்றும், அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் லாட்ரி விற்கப்படும். இன்றைக்கி கேரளாவுக்கு போனால் லாட்ரி இருக்குது, இப்போ பக்கம் மற்ற ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ லாட்ரி திறந்து விடுவோம் என்பதற்காகத்தான் 509 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாகவும் ஸ்வீட் பாக்ஸ்களாக 3000 கொடுக்கப்பட்டது. இது இவங்க 2022 வரைக்கும் பண்ணலை அப்படின்ன உடனே லாட்ரி மார்ட்டின் அவர்கள் கோயம்புத்தூரில் பேசி திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னு பேசியதாக ஒரு தகவல். அதன் பிறகு பிப்ரவரி 2023 ஒரே நாளில் 23 புதிய கம்பெனிகள், அத்தனையிலேயும் டைரக்டராக ஆதவர்ஜுனோடைய மனைவி டெய்ஸி ஆதவர்ஜுனா டைரக்டராக சேர்ந்தார். அதன் பிறகு இவர் விசிகாவில் சேர்ந்தார். இங்கே எம்பி பதவி கேட்டார், அவங்க கொடுக்கலன்னு ஒன்று விசிகாவில் போய் 3வது எம்பி சீட்டு பொது தொகுதி கேட்டு அங்கே கொடுக்காம, அதன் பிறகு இது விகடனில் ஒரு புத்தக நிகழ்ச்சி மூலமாக தாவேக்காவில் வந்து இணைஞ்சிட்டார்.
ஸோ இது இந்த இப்போ 900 கோடியை பற்றி இவர் சொன்ன உடனே ஏவாவேலு என்ன சொல்லிட்டார், எந்த ஒரு நிறுவனமும் தன் லாபத்திலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னார். அதை தவிர இவர் இன்னொரு கதையும் சொன்னார். என்னென்னா, நீங்கள் ஒரு பக்கம் டாஸ்மாகை நடத்திக்கிட்டு உங்கள் பொருளாளர் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, உங்கள் எம்பி ஒருத்தர் நடத்துகிறாரு, அந்த கம்பெனிக்கு தான் அதிகமாக போகுதுன்னார். நம்ம இது பலமுறை சொல்லியிருக்கோம். ஸோ ஐ மீன் 4 பெரிய கம்பெனிகள் மட்டுமே தான் 80% சப்ளை பண்ணுது. பெருமளவில் எஸ்என்ஜே ஒரு 34%, திரு ஜெகத் ரட்சகன் ஒரு 30%, டிஆர் பாலு மற்றும் கால்ஸ். ஸோ இது டிஆர் பாலுவுக்கு பார்ட்னராக கனிமொழியும் இருக்காங்க. திருவாரூர் சுகர்ஸ்க்கு 4 ஃபேக்ட்ரியில் 4 டிஸ்டிலரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் இன்டைரக்டாக எடுத்தார். அதுக்கு ஏவாவேலு என்ன சொல்லிட்டாரு, நீ கம்பெனி ஒரு தொழிலதிபர் நான் இண்டஸ்ட்ரியை திறக்குவது என்று சரியான ஆதாரங்களோடு நிதியாக கொடுத்தால் அப்ரூவ் பண்ணணும். ஐயா, 2003 வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஃபேக்ட்ரின்னு கிடையாது. 2003 அதிமுக ஆட்சியின் பொழுது மிடாஸ் என சசிகலா குடும்பத்தில் ஒன்று வந்தது. இவங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் இன்னைக்கு 12ல் 9 80% சப்ளை பண்ணுறது எல்லாமே முதல் குடும்பத்துடைய பினாமிகள். ஸோ இதெல்லாம் உடைக்கப்படும்னு ஒரு தகவல் வந்தாலும் நமக்கு நேற்று வந்த தகவல், தற்போது எஸ்என்ஜே மற்றும் ஜெகத் ரட்சகன் நிறுவனங்கள் 2 முக்கியமான விஜயுடைய உள்வட்டத்தின் 2 கன்னட தெலுங்கர்களோடு நட்பில் இருக்கிறார்கள். விஜய் அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் வாங்குறாங்கன்னு வருது. ஸோ இப்போ 900 கோடிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல இவங்க விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா 509 தான் நமக்கு தெரிஞ்சு வெள்ளையாக வந்தது. அதுக்கு மேலே ஸ்வீட் பாக்ஸோ இது லட்டுங்கெல்லாம் பேச்சுக்களில் தான் வருது. பட் வெள்ளையாக கொடுத்த 509 எப்படி 900 ஆனது? ஏன்னா அந்த 900ஐயும் ஆதவும் சொல்லியிருக்கார், எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கார், உதயநிதியும். ஸோ அதுக்கு விளக்கம் வரணும். ஸோ அதனால் இதில் இன்னொன்று பார்த்தால், அதுக்கு உதவி பண்ணுறதுக்காக நங்கநல்லூரில் 7.5 கோடி பிடிபட்ட பொழுது கேஷு, 12ஆம் தேதி பிடிபட்டதுக்கு 1ஆம் தேதி நாங்கள் விற்ற வீட்டு அட்வான்ஸ் காசுன்னு லீமா ரோஸ் அவர்கள் பேரில் இருந்து கொடுத்ததுக்கு அந்த அன்ரிஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட்டில் இருந்த ஸ்டாம்ப் பேப்பரே 9ஆம் தேதி தான் ரிசர்வ் பேங்க்லேருந்து தமிழக கருவூலத்துக்கும் ஸ்டாம்ப் பேப்பர் விற்கப்பட்டது 13. ஆனால் 12ஆம் தேதி பணம் பிடிபட்டது. ஸோ இவங்க 1ஆம் தேதியே நாங்கள் விற்றுட்டோன்னு ஸ்டாம்ப் பேப்பர் 1ஆம் தேதின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இதற்காக லீமா ரோஸ் அப்போ கைது செய்யப்பட்டார். ஆனால் திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த வழக்கு விசாரணை பண்ணோம், இதில் வேறு எதுவும் கிடைக்கல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இடி அப்பீல் பண்ணி அந்த அப்பீலில் இந்த வழக்கு ரெஸ்டோர் ஆக அதன் பின்னால் மீண்டும் ஒரு ரெய்டு பண்ணி இப்போ 900 கோடி மதிப்பான 17 என்டைட்டிஸுக்கு சொந்தமான இது லாட்ரி மார்ட்டினுடைய நிறுவனம் 4000 கோடி சிக்கிம் லாட்ரிக்கு ஏமாத்திருக்குங்கிற வழக்கில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இதோடைய பேக்ரவுண்டு. இந்த 900 கோடிங்கிறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு விளக்கம் வருமானு நமக்கு புரியல. பட் திமுக தெளிவாக, அது எப்படி சார் உங்களுக்கு மாத்திரம் 365 கோடியில் 84%ன்னு போட்டால் 324, கிட்டத்தட்ட 300 கோடி கேஷாக நீங்கள் 20,000க்கு கீழே அன்னோன் டோனர்ஸ் கொடுத்தாங்கன்னு வருது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், 96 2001 காலகட்டத்தில் நம்ம இங்கேருந்து நீங்கள் திருச்சி தஞ்சை 96 2001 அமைச்சராக இருந்த செம்மண் கடத்தல் வழக்கும் சந்திக்கிற என்ன அமைச்சரா இருந்த செம்மண் கடத்தல் வழக்கு சந்திப்பவர்னு நான் சொல்ல, அமைச்சரா இருந்த விழுப்புரத்தை சேர்ந்தவர். ஓகே, ரைட்டா? இல்ல அமைச்சர்னா அதை சொல்றதுல என்ன இருக்கு? இல்லை, கனிம வளம்னே வச்சுக்கோங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அவருக்கு கீழே தான் செம்மண் அவர் மகன் மருமகன் மாமனார் பேரில் எடுத்து அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறார், அவருக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்துன்னு சொன்னப்போ ஊரில் இருக்கிற பலரும் எனக்கு டொனேஷனாக கொடுத்தார்கள்னு வச்சுருந்தாருன்னு அந்த நேரத்தில் ஐடியில் இன்கம் டேக்ஸில் வேலை பெற்று ஓய்வு பெற்ற என்னுடைய நண்பர் பதிவு போட்டார். அவர் என்னடான்னா 4000 ரூபா கொடுத்தார் அப்படின்னு ஒரு 10 பேருக்கு போட்டிருக்காருன்னா அதில் 9 பேர் டெய்லி டயர் பஞ்சர் கடையில் 100 ரூபா கூட சம்பாதிக்காது. நான் சொல்கிறது 90களில் 100 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். 3000 ரூபா 4000 ரூபா மாதம் சம்பாதிச்சால் பெரிய விஷயம். ஆனால் அவர் இவருக்கு 4000 ரூபா 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்த மாதிரி கணக்கு கொடுத்து இன்னும் அந்த வழக்குகள் ஒழுங்காக நடத்தப்படல. ஸோ இந்த மாதிரி கணக்கு எழுதுறதுங்கிறது திமுகவிற்கு சர்வ சாதாரணமான வழிமுறை. ஸோ இப்பயும் இந்த 365 கோடியில் 84% அன்னோன் டோனர்ஸ் 20,000க்கு கீழேன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 900 கோடிக்கு விளக்கம் வருமா நமக்கு தெரியாது. ஸோ
இது வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் இழுத்திருக்காரு, ஒரு பக்கம் 2 பேரும் பேசியதனால் இப்போ 2 பேரும் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். டாஸ்மாகை பொறுத்தவரை இதுல ஸ்டாலின் அவர்களுக்கும் பங்கு இருக்கா? ஏன்னா உங்க அப்பாவை போய் கேளுங்க, அவங்க கேட்டா தெரியும் அப்படின்ட்டு. இல்லை, இது பார்ட்டி. இதோட இன்னொன்று என்னன்னா, இவர் பேசிய உடனோ அடுத்தோ நிதியமைச்சர் ஒன்று பேசியிருக்கார். நாங்கள் பல்வேறு 2 துறைக்கு ஆல்ரெடி வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டோம், மேலும் பல துறைகளுக்கு இது பண்ணி 5 துறையோ 3 துறையோ சொல்லி இதில் எவ்வளோ பார்ட்டி ஃபண்டு போயிடுச்சுன்னு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டேன், நாளைக்கு பட்ஜெட் உரை வரும் பொழுது அவர் சொல்லுவார்னு சொல்லியிருக்கார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டால் இடியுடைய அறிக்கைப்படி பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை எம்கே ஸ்டாலின், லீடர் எம்கே ஸ்டாலின் அண்ட் சன்னு தெளிவாக போட்டிருக்கிறதுனால, அதனால தான் பார்ட்டி ஃபண்டுனாலே ஒரு உதறல் திமுக போன பட்ஜெட்டில் பார்த்தோம். ஸோ அதனால் நேற்றுக்கு என்ன சொல்லிட்டாங்க, வெறும் சொல்லாதீங்க, யார் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லணுன்னாங்க. இவங்களும் என்ன சொன்னாங்க, 3% இந்த துறையில், இன்னொரு துறையில் 10% நீர்வளத்துறை பொதுப்பணித்துறைன்னு சொன்னாங்க, சும்மா சொல்லக்கூடாதுன்னாங்க. அதனால் 2 பக்கமும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு சட்டசபையில் விஜய் பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசுவார். ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தந்த துறைக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கேங்கிறத தவிர இதை பேச வேண்டியதில்லை. இன்னொன்று, அப்படி செய்வது என்றால் விஜய் செய்ய வேண்டியது டிவிஎஸ்சியோ அல்லது சிபிசிஐடி வச்சு வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தரணும். வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தராததால் தான் ஸ்டாலின் இப்பொழுது எக்ஸ் சிஎம்மாக, எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏவாக இருக்கார். அதனால விஜய் இதே மாதிரி பேசிட்டு இல்லாமல் ஆக்ஷனில் காட்டணும். ஏன்னா போன வாரம் போட்ட எல்லா வழக்குகளிலும் அவங்க தப்பிச்சிட்டாங்க. திரு ஏவவேலு லுக் அவுட் நோட்டீஸ் இங்கேயும் தோத்துச்சு, சுப்ரீம் கோர்ட்லேயும் தோத்துச்சு. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் நேற்றைக்கு அந்த குதிரை பேர வழக்கில் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஸோ இவரை கைது செய்யாமல் வெறும் அழைச்சிட்டு போயிட்டேன்னு மாற்றிட்டாங்க. ஸோ வழக்குகளை திட்டம் போட்டு செய்யணும். ஸோ நேற்றுக்கு அந்த 900 கோடிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னா 391 கோடி அதிகமாக சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கை ஐடியில் காட்டியிருக்காங்களா? ஏன்னா இது சட்டசபையில் ரெக்கார்டில் ஆயிருக்கிறதுனால 509 கோடிக்கு மேலே 391 கோடிக்கு ஐடி டிபார்ட். ஏன்னா அது அவங்க கொடுத்தாங்க, அவங்களும் ஐடியில் காட்டினாங்க, நாங்களும் காட்டியிருப்போம்னு இவர் ஏவவேலு சொல்லியிருக்காரு. இப்போது அந்த 900 கோடியில் இருக்கிற மீதி 391 கோடிக்கு லாட்ரி மார்ட்டின்றது இங்கே வந்ததுக்கு கணக்கு வருமா, திமுக ஐடியில் காட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா திமுக ஒரு 25 கோடி கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்ததை காட்டினதுக்கு பிறகு ஐடி கம்யூனிஸ்ட் ஒத்துக்கொண்டாங்க. ஸோ இது 2 பேரும் ஐடியில் காட்டியிருக்காங்களான்னு பார்த்தா இன்னும் நமக்கு பல தகவல்கள் விழக்கூடும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.